Hello everyone, welcome to Nihira Techiees. In this topic, we are going to talk about Angular model. So Angular, what is Angular model? How to make models? அப்புறம் கிரியேட் பண்ண மாடல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஒரு காம்பனண்ட் வந்து எப்படி மாடல்கள் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மாடல்? ஸோ மாடலுக்கு வந்து என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்கன்னா, a place where you can group the components, directories, pipes and services which are related to the application. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா குரூப் பண்ணுறது தான், குரூப் பண்ணி ஒரு காமன் மெயின் ஃபீச்சராட்டி யூஸ் பண்ணுறது. இது என்ன கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாடலுங்கிறது ஒரு யூசர் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த யூசர் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 காம்பனண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காம்பனண்ட்னா என்ன? லாகின், ரெஜிஸ்டர், ரீசெட் பாஸ்வேர்டு. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் காம்பனண்ட்ஸ் கூட வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 3 இது போட்டிருக்கோம். ஸோ இந்த 3க்குமே கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ். ஸோ சர்வீஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஏபிஐ கால் யூஸ் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பைப்ஸ் அண்ட் டைரக்டரி. ஸோ இது என்னன்னு சொல்லியாச்சுன்னா கைண்ட் ஆஃப் ஹேண்ட்லர் தான். இது எல்லாமே நம்மளோட அப்கமிங் டாபிக்ஸ் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன்னா ஒரு பெரிய ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சில குட்டி குட்டியாட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் ரெடி பண்ணுவோம். அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒரு இடத்துல குரூப் பண்ணி வித் சர்வீஸோட அந்த ஃபங்க்ஷனாலிட்டி கம்ப்ளீட் பண்ணுற இதுக்கு பேர் தான் வந்து மாடல். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த பேசிக் அப்ளிகேஷன்லாம் கிரியேட் பண்ணியிருந்ததை பார்த்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக இருக்கக்கூடியது ஆப் மாடல் தான். ஆப் மாடலுங்கிறது ஒரு ரூட் மாடல்ன்ற மாதிரி சொல்லலாம். இதுதான் எல்லா மாடலுக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? ஸோ ஈவன் நம்ம ஒரு புதுசாக ஒரு மாடல் நம்ம கிரியேட் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த ஆப் மாடலில் நம்ம கண்டிப்பாக அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு கமெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிய நம்புகிறேன். மாடல். ஸோ நம்மளோட மாடல் நேம் வந்து user-auth அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு வந்து user-authங்கிற மாடல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபோல்டர் முன்னாடி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக இந்த என்ஜி மாடல், காமன் மாடல் இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது அப்படியே இருக்கலாம். முக்கியமாக இந்த என்ஜி மாடல் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு டெக்கரேட்டர். நான் காம்பனண்ட்டுக்கு சொல்லியிருப்பேன், காம்பனண்ட்ங்கிறது ஒரு டெக்கரேட்டர். அது மாதிரி இது என்ஜி மாடலுங்கிறது மாடலுக்கான டெக்கரேட்டர். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ user-authங்கிற மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாடலை எப்படி ஆப் மாடலில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே ஆப் மாடலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு ப்ரௌசர் மாடல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளோட மாடல் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாடல் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணிட்டு இந்த ப்ரௌசர் மாடல் இருக்குல்ல, இந்த பேஜில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு மாடல் நம்ம கிரியேட் பண்ணாலும் இந்த மாதிரி இம்போர்ட்ல வந்து நம்ம ஆட் பண்ணணும். சேம் டைம் நம்ம காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் இந்த டிக்ளரேஷனில் ஆட் பண்ணணும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த மாடலுக்கு முன்னாடி எப்படி காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டருங்கிற காம்பனண்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து user-authங்கிற மாடலில் ரெஜிஸ்டர்னு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த user-auth மாடலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் காம்பனண்ட் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு, நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டர் மாடலை நம்மளோட ஆப் காம்பனண்ட்ல நம்ம அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி செலக்டரில் போயிட்டு அந்த செலக்டர் நேம் எடுத்துப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேக் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறோம் எரர் அடிக்குது. ஸோ நார்மலாக நம்ம இதுதான் பண்ணுவோம். ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணியாச்சுன்னா இந்த செலக்டர் எடுத்துட்டு இந்த டேக் யூஸ் பண்ணிப்போ ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எரர் அடிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க காம்பனண்ட் வந்து வெளியில் கிரியேட் பண்ணல, இந்த பர்டிகுலர் மாடலுக்காக மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து குளோபல் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். சரிங்களா? எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல்லே நம்ம வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா ஒர்க் ஆகும்.
ஓகே, நம்ம இப்போ வந்து ரெஜிஸ்டர் காம்பனன்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்க இது ஒர்க் ஆகுது. ஸோ ரெஜிஸ்டர் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி லாகின் ரீசெட் அப்படிங்கிற பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே பண்ணணும். ஈவன் சர்வீஸ் கூட சேம் தான், இதே வே யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புறேன். அப்படின்னா ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறது என்ன, அந்த மாடலுக்கு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறது என்ன, அந்த காம்பனண்ட்டை எப்படி குளோபலாக நம்ம அக்சஸ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தெளிவாக பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இல்லை கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.